ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎஸ் சேனல். இன்றைக்கு நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று செய்ய போகிறோம். அதாவது ஒரு யானை ஒன்று செய்ய போகிறோம். அது என்னத்தை வச்சுட்டா, இந்த கடலில் இருக்கிற சிப்பிகளை வச்சு நான் ஒரு யானை செய்ய போகிறேன். அதாவது இந்த யானை ஒரு பளிங்கு யானை மாதிரி தெரியும் உங்களுக்கு. அந்த யானை இந்த தும்பிக்கையிலிருந்து தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்க போகுது. இதுதான் இன்றைக்கு வீடியோவில் இருக்க போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்டர் டிஎஸ் சார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் யானை செய்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் சிப்பிகள் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளை உடைச்சு கொள்வோம். இப்படி சின்ன சின்ன உடைக்கிறதால எங்களுக்கு ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட அந்த ஷேப்பும் நல்ல அக்யூரேட்டாக கிடைக்கும். யானைன்ற ஷேப் கிடைக்கும் எங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். அதாவது எங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் போல் ஒன்று தேவை. இப்படி கோல வடிவமாக இருந்தால் எல்லாம் இதுதான் யானைன்ற பொடியாக இருக்க போகுது. யானைன்ற தும்பிக்கையிலிருந்து வர அந்த தண்ணி இதுக்க போய் ஒரு தொட்டி மாதிரி இது யூஸ் ஆக போகுது. பிறகு எங்களுக்கு கொஞ்சம் சிப்பியால், உடைச்ச சிப்பியால் முதல் சொல்லிட்டேன், அவ்வளோ தேவை. பிறகு எங்களுக்கு இப்போ ஒரு குளூ கன் தேவை. அதாவது நாங்கள் இந்த சிப்பியை அந்த கோலத்தில் ஒட்டுறதுக்கு எங்களுக்கு குளூ கன் தேவை. அதோட அந்த குளூ கண்ணுக்கு தேவையான குளூ ஸ்டிக்கும் தேவை. அப்புறம் ஒரு மார்க்கர், சில மார்க்குகள் பண்ணணும். அதுக்காக வேண்டி மார்க்கர். மற்றது எங்களுக்கு ஒரு மினி ட்ரில் ஒன்று தேவை. நீங்கள் இதை சூடாக்கி ஆணியால் போட்டுக்கொள்ளலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட யானை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எங்களுக்கு அந்த கோலத்தில் ஒரு சதுரமாகவும் ஒரு வட்டமாகவும் மார்க் பண்ணிக்கொள்வோம். இங்கே சதுரமாக விட்ட போகிற இது எங்களோட தண்ணி போய் விழுகிறது, அதாவது தொட்டியாக யூஸ் ஆகிறதுக்கு தொட்டின்ற வாயிலாக இருக்க போகுது. நான் ஒரு ட்ரில் ஒன்றால் இதை வட்டி எடுத்துக்கொள்கிறேன், அந்த சதுர துண்டை. அதுக்கு தான் ஒரு சின்ன பம்பு ஒன்று வைக்க போகிறோம். இப்போ நாங்கள் போட்டுக்கொள்கிற கோலுக்கால தான் அந்த ஒரு ஃப்ளெக்சிபிள் பைப் ஒன்று விட்டு யானை தும்பி கையில் எடுக்க போகிறோம், அந்த தண்ணி அதால் வர்றதுக்கு. நாங்கள் ஒரு எல்இடி பல்பின் மூடியும் எடுத்துக்கொள்ளணும். அது யானை தலையாக யூஸ் ஆகிறதுக்கு. நான் உங்களை முதல் சொல்ல மறந்துட்டேன். ஒரு எல்இடி பல்பின் ஒரு மூடி ஒன்றும் எடுத்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் அந்த கோலத்துக்குள்ளே ஒரு சின்ன ஓட்டப்பம் ஒன்றை வைக்க போகிறோம். அதை வச்சு அதில் இருந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் கோர்ஸ் எடுத்து யானை தும்பிக்கைக்கு வர மாதிரி செட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் காட்டின மாதிரி செட் பண்ணி தான் சரி. அதாவது நீங்கள் பார்த்தீங்களா, இந்த ஃப்ளெக்சிபிள் கோர்ஸ் தான் தும்பிக்கையாகவும் ஓட்ட போகிறோம். எல்இடி பல்பின் மூடி யானை தலையாக இருக்க போது, அந்த கோலம் யானை உடம்பாக இருக்க போது. இப்போ நாங்கள் அந்த தலையை, அதாவது எல்இடி பல்பை வச்சு ஒட்டி கொள்வோம் குளூகன்னால். இங்கே நீங்கள் குளூகன்னை விட வேறு கம்முகளும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சூப்பர் குளூ யூஸ் பண்ணலாம். நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் யானை காலுக்கு தேவையான 4 கால் வெட்ட போகிறோம். அதாவது இப்போ நாங்கள் யானை காலுக்கு தேவையான 4 பைப் கொண்டு வெட்ட போகிறோம். 4 பைப்பு துண்டு காலின் சைஸுக்கு அளவாக எடுத்துக்கொண்டா சரி. நான் இங்கே 1/2 இன்ச்சு பைப்பு துண்டு வரை எடுத்து நான் இப்படி நாங்கள் 4 காலையை மொட்டிக்கொள்வோம். இப்போ நாங்கள் 4வது காலையை மொட்டிக்கொள்வோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட யானை ஸ்கெலிட்டன் அமைப்பு தயாராகிட்டு. இப்போ நாங்கள் இந்த ஸ்கெலிட்டனில், அதாவது இந்த அமைப்பில் நாங்கள் இந்த உடைச்ச சிப்பியலை கொண்டு ஒட்ட போகிறோம். யானை ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி துண்டுகள் எடுத்து ஒட்டுவோம். இதில் நாங்கள் எந்தெந்த பீஸை கணக்காக பொருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி ஒட்டணும். இந்த வீடியோவில் நான் காட்டுற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த யானைன்ற ஷேப் தான் முக்கியம். அந்த ஷேப் வர்ற மாதிரி ஒட்டுறது உங்களோட க்ரியேட்டிவிட்டி, அது உங்களோட திறமை. எனக்கு வரக்கூடிய அளவு நான் ஒட்டிக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து ஒட்டிக்கொள்ளுங்க.
இதே மாதிரி நாங்கள் காலுக்கும் பற்றி ஒட்டிக்கொள்வோம். நாங்கள் எடுத்த அந்த ஃப்ளெக்சிபிள் பைப்பை ஒரு யானை தும்பிக்கை மாதிரி வளைச்சி அதை சிப்பியால் ஒட்டிக்கொள்வோம். யானைன்ற காதுக்கு நாங்கள் பெரிய சிப்பி, அதாவது உடைக்காத சிப்பியை பயன்படுத்தி கொள்வோம். அதில் நீங்கள் வேறு ஏதாவது யானைன்ற காது மாதிரி செய்கிறண்டாலும் பிரச்சனை இல்லை, ஒட்டிக்கொள்ளுங்க. நான் ஃபுல்லாக சிப்பியால் செய்வோம் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த காதையும் சிப்பியை வச்சு கொண்டே ஒட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் சிப்பிகள் எல்லாம் ஒட்டி ஒரு உருவம் ஒன்று எடுத்துட்டோம். இப்போ அந்த சிப்பின்ற கலரை பொறுத்து சில இடங்களில் இது யானைன்ற அமைப்பு மாதிரி தெரியாமல் இருக்கும். இதை நாங்கள் முழுக்க வெள்ளையாக்கி கொள்வோம். அதாவது பளிங்கு யானையை உருவாக்குறதுக்காக வேண்டி ஃபுல்லாக ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுக்க போகிறோம். இந்த சிப்பிக்கு கொடுக்க நான் ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறேன். நாங்கள் பெயிண்ட் அப்ளை பண்ணினோன்னே இப்படி ஒரு அழகான யானை ஒன்று கிடைக்கும். இதை நாங்கள் வீடு வழியில் டிவி மேசைகள் அப்படியான இடங்களில் வச்சு கொள்ளலாம். நாங்கள் பெயிண்ட் அப்ளை பண்ணினோன்னா இப்படி ஒரு அழகான யானை ஒன்று கிடைக்கும். அதாவது இப்போ இந்த யானையிலேருந்து தண்ணி அப்படியே அடிக்கிற மாதிரி வந்து அந்த யானைன்ற உடம்புக்கு விழுந்து பிறகு திருப்ப அந்த தும்பிக்கையால் தண்ணி போகுது. இது ஒரு நல்ல க்ரியேட்டிவிட்டி ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வீட்டையும் அலங்கரித்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் யானைன்ற வயிற்றுக்கு தண்ணி விட்டுட்டு மோட்டர் ஆன் பண்ணி விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி ஒரு யானை ஒன்று சிப்பியில் வச்சு செய்கிறேன்னு சொல்லி இருந்திருக்கிறேன். இப்படியான ஐடியாஸ் நிறையா இருக்குது என் சேனலில், நீங்கள் போய் அதை பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். SPTS சைனிங்கோ.